இல்லை சிவா, இப்போ சிக்னலில் வேகமாக வர்றது காரு, 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்ற காரு, பச்சை லைட்லேருந்து சிகப்பு லைட் வந்து கார் என்ன ஆகும்? நிற்கும். பட் அங்கேயே நிற்கும். ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கழித்து சிக்னல் மாற முடியல, மறுபடியும் பச்சை வரும்ல. தடை உத்தரவு அது மாதிரி தான். இடைக்கால தடை நீங்களே சொன்னீங்கல்ல, டெம்பரரின்னு சொன்னீங்க. இந்த இடைக்கால தடை என்று விசாரணை செய்யணுமா இல்லையா, அதுக்கான தான். ஆனால் அது ஒரு பக்கம் அதுக்கான ஆதாரங்களை திரட்டிக்கு தான் இருப்பாங்க. இவங்களும் போய் கோர்ட்டு வாதாடுவாங்க. இடைக்கால தடை என்பது நிரந்தரம் அல்ல. ஒன்று அப்படியே இடைக்கால தடைனா இனிமேல் வந்து டாஸ்மாகே எந்த வழக்கையுமே விசாரிக்கக்கூடாதுன்னு உத்தரவே வரல. தடை தான், கொஞ்சம் இருப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி தான். அது எந்த நேரத்துலையும் மாறக்கூடும். அதனால் உடனே இவங்க அதுக்கு வெற்றின்னு முழக்க வேண்டாம். ஒன்று இது இதுக்கு மட்டுமல்ல, எல்லா வழக்குகளுக்குமே இதே தான். ஒருவேளை கோர்ட்டினுடைய இறுதி தீர்ப்பின் மேலே ஏற்கனவே தடை ஜாமீன் இதில் வெளில இருக்காங்களே சில மந்திரிகள், அவர்களும் சிக்குவதற்கான சான்ஸ் உண்டு. அதான் சிக்குவதுன்னா உங்கள்கிட்ட எல்லாருமே ப்ரூஃப் இருக்கே, எல்லாமே வந்தாச்சு. பொன்முடியில் தீர்ப்பே வழங்கியாச்சு, நிறுத்தி வச்சுருக்காங்க. தீர்ப்பு நிச்சயம், அது மாற்றம் கிடையாது. கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுருக்காங்க. அது தான் அவரும் அதுக்கு உண்டான தண்டனையை எதிர்கொள்ள வேண்டும். இதனுடைய விளைவாக என்ன ஆகும்னா, ஏற்கனவே பல அமைச்சரோட வழக்கில் அப்படியே நிற்கிது பாருங்கள், அதுவும் உயிர் பெற்று இதெல்லாம் இந்த 2026 தேர்தலுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகுமோ தெரியுது.